18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது இந்த கருப்பன் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்துல நீ சற்றும் எதிர்பாராத வகையில பல மாற்றங்கள் நிகழும். காரணம் இல்லாம நான் எதையும் சொல்லவும் மாட்டேன், எதையும் செய்யவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது நான் சொல்றதை மட்டும் நல்லா கவனிச்சு கேளு. உண்மை இல்லாத, நேர்மை இல்லாத, ஒழுக்கமில்லாத மனிதர்களோட நீ நெருங்கி பழகுவதை விட அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் இப்போதே உன்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு பாடமாக இருக்கும். இத்தனை நாள் நீ அடைஞ்ச தோல்விகளுக்கும் காரணமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க தானே சொன்னா அதை உன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் உண்மை அதுவாக இருக்கும் பட்சத்தில் என்னால் எப்படி மாற்றி சொல்ல முடியும்? உன் வெற்றிக்கான படிக்கல்லை நீ அடைய விடாம தடுத்ததே உன்னை சுற்றி இருக்கும் நெருங்கிய உறவினர்களின் மனசும் அவர்களுடைய பொறாமை பிடிச்ச எண்ணங்களும் சூழ்ச்சி வலைகளும் தான். இப்போதாவது யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை ஒதுக்கி வைக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு செய்ய பழகு. தோல்வியை நினச்சி துவண்டு போகாம இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச தோல்வியையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு கடந்து போ. உனக்கு உரிய வெற்றி தவறாமல் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் உன்னுடைய அணுகுமுறையையும் அதை எவ்வாறு கையாளுவதுன்ற அந்த அனுபவத்தையும் நான் உனக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கேன். நல்லா யோசிச்சு பார்த்தீனா இப்போது உள்ள பிரச்சனையில் நீ என்ன செய்யணுன்றத நான் உனக்கு புரிய வைப்பேனேன் செல்லமே. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடுற. இதுவரைக்கும் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சு எப்போதுதான் விடிவு காலம் வருவோன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கை நீ நல்லாவே மாறாதோன்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் சந்திச்சிட்ட. அதனால தான் இப்போது நீயே அதிசயப்படக்கூடிய வகையில் உனக்கான நல்ல முன்னேற்றத்தை தரப்போறேன். உன் எண்ணப்படியே நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். ஏற்கனவே நான் சொன்னது போல இப்போ உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க தொடங்கும். கோபத்தில் பேசாமல் இருக்கிறதுக்காக அதற்கான காரணத்தை முகத்துக்கு நேராக கேட்டு விடலாம். யாராவது உன்கிட்ட பேசாமல் இருக்காங்க, உன்கிட்ட கோச்சிக்கிட்டு உன் முகத்தை பார்க்காம திருப்பிக்கிட்டு போகிறாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட சண்டை போட வேணாம். ஏன் பேசலை, ஏன் கோபம்னு அந்த காரணத்தை கேட்டு உன்னால் முடிஞ்சா விளக்கு. இல்லைனா காரணத்தை கேட்டுட்டு கூட அவர்களை விட்டு விலகி போயிடு. ஏன்னா கேள்வி கேட்காமலே இருந்துட்டா பிரிவு நிரந்தரமாக ஆயிடும். அப்புறம் நீ கோபப்பட்டதற்கான காரணம் என்னன்னு அவங்களிடமிருந்து தெரிஞ்சுக்காம போயிடும் அல்லவா. எப்போவுமே ஒரு கோபத்தில் கூட நியாயம் வேணும். நீ செய்யாத தவறை நீ செஞ்சதா சொல்லி ஒருத்தர் கோபப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு உன்னால் சும்மா இருக்க முடியுமா? அல்லது உன் அப்பாவாகிய என்னால் தான் சும்மா இருக்க முடியுமா? இனிமேலாவது யார் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசி பழகுனா இந்த மாதிரி சிக்கல்களே வராது. கணவனை கடன் வாங்க வைக்காத மனைவியும் மனைவியை கண் கலங்காத வைக்கும் கணவனும் தான் இந்த பூமியில் சொர்க்கமான குடும்பத்தில் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். என் அன்பு பிள்ளைகளே, என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி தான். ஆணோ பெண்ணோ உங்களுடைய துணையை கண்கலங்காமல் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்றதை மறந்துட வேணாம். இந்த காலத்தில் 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட கடனும் கஷ்டமும் எல்லாருக்குமே பொதுவாக ஆகிடுச்சு தானே. கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க. காலம் போனதுக்கப்புறம் புத்தி வந்து அது பயனில்லாததாகத்தான் இருக்கும். வாழும்போதே வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாய செலவுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு அவசியமற்ற செலவுகளை தவிர்த்து விடலாம் என்பதை யோசித்து புரிஞ்சுக்கோங்க. கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவதை விட கண்மூடி இந்த கருப்பசாமியை நம்புவது தான் உனக்கு நல்லது. மனிதர்கள் யாரையும் முழுசா நம்பி அப்புறமா அவஸ்தைப்படாத. அதற்கு பதிலாக எந்த சூழ்நிலையிலும் எல்லா சமயங்களிலும் உன்னை பின்தொடர்ந்து வந்து காப்பாற்றக்கூடிய இந்த கருப்பசாமியை நீ நம்பு. மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வருவதைப் போல உன் கையில் பணம் இருந்தாதான் சொந்த பந்தங்கள் உன்னை தேடி வரும். எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு தீர்க்கக்கூடிய சக்தியாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன் வேதனைகளை யாராவது புரிஞ்சுக்குவாங்களா மாட்டாங்களா, யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா முடியாதான்னு நீ தவிக்காத. உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்காக போராடிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு துணையாக நான் இருந்து நிச்சயம் நல்லதை செய்வேன். உன் மனசில் இருக்கக்கூடிய வழிதானே உன் உடலை பலவீனமாக ஆக்குது. இது என்ன பண்ணுறது, அதை என்ன செய்ய போகிறோம், இதை எப்படி சரி செய்வோம், அது எப்படி சரியாகும்னு
உன் மனசு முழுக்க பிரச்சனைகளும் கேள்விகளும் கஷ்டங்களும் குழப்பங்களும் உன்னை பாடா படுத்துறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு என்ன கவலை இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் மனசுக்கு ஓய்வு கொடு. உனக்கு நிழலாக நான் இருந்து நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் மனதை அமைதிப்படுத்து என் செல்லவே. அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ள இருக்கும்போது உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நிச்சயம் நான் கொடுப்பேன். நீ என்ன பார்க்கறதுக்காக ஆசையா ஓடி வந்தது எனக்கு தெரியும். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோட நீ மனசுல எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி தர்றேன். உன் கனவுகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அழகாய் நடக்கும். என்னடா வாழ்க்கை, இது எல்லாமே இப்படி தப்பாவே நடக்குதே நினச்சி கவலைப்படாத. அனைத்தும் முடிந்த பிறகு என்னுடைய ஆட்டம் தொடங்கும். உன் தலையெழுத்தை நான் மாற்றுவேன். எனக்காக காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைச்ச இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது உனக்கு எதற்காக சங்கடம்? நீ இனிமே வேதனைப்படவே கூடாது. உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறுவதற்கான நல்ல நேரம் இது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறதில்ல. நீ விரும்பி வேண்டி கேட்ட எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீ தவமாய் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறப்போது. நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் என் செல்லமே. உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதுமே வீண் போகாது. இன்னும் கூட எதுவுமே தாமதமாகல. இப்போது இந்த இடத்துல இருந்து நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிச்சா கூட, நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சா கூட இன்னும் எவ்வளவோ உயரத்துக்கு ஒன்னால போக முடியும். நீ முயற்சி மட்டும் செஞ்சா போதும். உன் பிரார்த்தனைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்ட உனக்காகவே நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் நடத்தி தரேன். நீ எதுக்காகவும் எதை நினைச்சும் கவலைப்படவே வேணாம். உனக்கு நல்லது நடப்பதற்கான சிறப்பான நேரம் வந்துடுச்சு. இனிமே நீ செய்யக்கூடிய வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டு என்ன மனசார நினைச்சாலே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன். சில நேரங்கள்ல நீ நினைச்சது நடக்காத போது உரிமையோடு செல்லமாக நீ என் மேல கோவப்படுற. உன் மனசாலும் உன் எண்ணத்தாலும் என்னை முழுமையாக ஆட்கொண்டு விட்ட பிறகு இந்த கருப்பசாமி எப்படி உன்னை கைவிடுவேன்? நிச்சயமாக உன்னை காப்பாத்துறேன். உன் துயரங்கள் இருந்தெல்லாம் கை கொடுத்து மீட்டெடுக்க நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. மீரா துயரத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வைக்க நான் இருக்கேன். என்னை மீறி இந்த பூமியில எதுவுமே நடக்காதுன்னு நீ நம்பு. உன்னை மீறி நடக்கிற ஒன்றை உன்னால வேணும்னா எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா இந்த கருப்பசாமி அனைத்தையும் மாற்றி அமைக்க கூடியவனாகத்தான் இருக்கேன். உன்னுடைய நிலைமையையும் மாற்றி அமைச்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல, உன் திறமைக்கு ஏற்றாற் போல உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர்றேன். இந்த உலகத்தில் வாழும் சகல ஜீவன்களும் நன்றாக இருக்கணும்னு என்னிடம் பிரார்த்தனை செய்கிற உனக்கு நான் நல்லதை செய்ய மாட்டேனா என்ன? தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனசை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீயும் உன்னுடைய அறியாமையை அகற்றிவிட்டு தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டு எல்லாருக்கும் நல்லதையே செய். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் செய்கிறேன். என்னதான் உடஞ்ச பொருளை மறுபடியும் ஒட்ட வச்சு அலங்காரம் செஞ்சாலும் அது பழசு மாதிரி முதல்ல இருந்தது மாதிரி அழகா இருக்க முடியாது தானே? அதே போலதான் உன்னுடைய மனசும். ஒரு முறை உடஞ்சு போயிட்டா மறுபடியும் அது சரி பண்ணவே முடியாது. யார் மீதும் நம்பிக்கை வச்சு ஏமாந்து மனசுடைஞ்சு போயிடாம எப்போதும் எல்லார் மீதும் கொஞ்சம் கவனமாக இருந்து உஷாராக வாழ கத்துக்கோ. உண்மை இருக்கிற இடத்துல உன்கிட்ட பிடிவாதம் இருக்கு. நேர்மையோட இருக்கிற நீ நல்லா வாழணும்னு நினைக்கிற. அதே நேரத்தில் அதிக அன்பு கொண்டு அதிக கோபமும் படுகிறாய். அன்பையும் கோபத்தையும் அளவா வச்சுக்கிட்டு நியாயத்தையும் நேர்மையையும் சரியாக பின்பற்றி வாழும்போது உன் வாழ்க்கைக்கான விடையை நான் கொடுக்குறேன். எதுக்குமே விட தெரியாம பரீட்சை எழுத போறது போல உன் வாழ்க்கை இருக்கிறது எனக்கு தெரியும். எதையுமே படிக்காம பரீட்சைக்கு போனவங்க எவ்வளவு மன துடிப்போட இருப்பாங்களோ அப்படித்தானே உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது ஒண்ணுமே புரியலை, என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்னு குழம்பி போய் தவிக்கிறாய். என்ன செய்யணும்னே தெரியாத போது இந்த கருப்பசாமி என்னை நீ நம்பலாம். நான் உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி தர்றேன்.
இப்போதைய உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு நல்ல வாழ்க்கையை, அன்பான அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றேன். கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கவே போறதில்லைன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கேன். இன்னைக்கு நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன் தடைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக வாழுவ.